ராணுவ முகாம் அகற்றுதலுக்கு புலிகள் மீது பகிரங்க குற்றச்சாட்டு. நாமதி ஆட்சிக்கு கொண்டுவர ராஜபக்ச தரப்பு தீவிரம். சித்திரவதைக்குள்ளான தமிழக்குடி ஈழத்தை மனிதன் தோட்டத்தில் சோமரத்ன அதிர்ச்சி வாக்குமூலம். துறைமுகங்களில் சிக்கிய 10,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள். அனுமதியால் ஏமாற்றமடைந்த மகிழ்ந்த வீடு கொடுக்கும் மகா சங்கத்தினர். முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் ரத்து. ரணில் சந்திரிகா எடுத்துள்ள தீர்மானம். புலிகள் காலத்தில் மக்கள்வாதியற்ற தொடிப்பொருளில் ராணுவ முகாம்கள் அகற்ற முன்னெடுக்கப்பட்ட செயல்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவே தோன்றுகிறது என பிவித்துருக்கெல உரிமைய கட்சியினுடைய தலைவர் உதயன் கம்மன்பில தெரிவித்தார். அந்த கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது உதயன் கம்மன்பில இதனை குறிப்பிட்டுள்ளார். அதாவது மக்கள் வாழும் பகுதியில் ராணுவ முகாம்களை அமைப்பது சட்டவிரோதமானது என்றார் சுமந்திரன். அதனாலேயே ராணுவ அடக்குமுறைகள் நிகழ்கின்றன என்கின்றார். அவ்வாறு என்றால் இலங்கையில் அதிக மக்கள் வாழும் கோமாகம பகுதியிலேயே பாரிய ராணுவ முகாம் இருக்கின்றது. அங்குள்ள மக்கள் ராணுவ முகாமுக்கு உள்நுழைய அஞ்சுவர். ஏனென்றால் முகாமுக்குள் நுழைந்தால் சுட்டு விடுவார்கள் என்ற பயம் இருக்கிறது. அவ்வாறு சிந்திக்கவே மாட்டார்கள். அப்படியானால் குறித்த இளைஞர்களை யாராவது தூண்டிவிட்டுள்ளனர். இது திட்டமிடப்பட்ட செயல்பாடாக தோன்றுகின்றது. ராணுவ முகாமுக்குள் இரும்புகள் களவாடச் செல்வது லேசான காரியமல்ல. அவர்கள் யாராவது ஒருவரின் தூண்டுதலுக்கு பலிகடா ஆகியிருக்க வேண்டும். புலிகள் தலைவர் காலத்தில் யுத்தம் செய்து கூட ஒரு முகாமையாவது அகற்ற முடியாத நிலையில் பிரிவினைவாத ஆதிக்கத்தின் ஒரு செயல்பாடாகவே நான் இதை பார்க்கின்றேன். கதவடிப்புக்கு பின்னால் இருக்கும் சக்தியை அரசாங்கம் கண்டுபிடித்து தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவருக்கு நெருக்கமான தரப்பினர் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ளும் நோக்கில் தீவிர இனவாத பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் மறைந்த முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வதியின் மரணத்தின் போது அவர் தமிழ் அரசியல் கைதியொருவரை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்திய விடயம் உடன்தல விண்ணவை பிரதேசத்தில் முஸ்லிம் இளைஞர்கள் 10 பேரை மிலேச்சத்தனமாக கொன்றொழித்த பயங்கரம் என்பன குறித்து பலரும் பேச தலைப்பட்டனர். அதற்கு பதிலாக லொஹான் ரத்வதை சிங்கள மக்களின் மீட்பர்களில் ஒருவராக மொட்டு கட்சி ஆதரவாளர்கள் கொண்டாட தலைப்பட்டனர். அதேபோன்று நேற்றைய தினம் வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட்ட கடையெடுப்பு குறித்து சமூக வலைதளங்களில் தீவிரமான இனவாத பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த இனவாத பிரச்சாரங்களின் பின்னணியில் ராஜபக்ஷ தரப்பை ஆதரிக்கும் சமூக வலைதள பதிவர்கள் மற்றும் அதன் ஆதரவாளர்கள் செயற்படுவதை வெளிப்படையாக காண முடிந்தது. ராஜபக்ஷ தரப்பின் 3ஆம் தலைமுறை அரசியல்வாதியான நாமல் ராஜபக்ஷவை அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்காகவே ராஜபக்ஷ தரப்பு மற்றும் அதன் ஆதரவாளர்கள் இவ்வாறான இனவாத பிரச்சாரங்களை முன்னெடுத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் செம்மணி மாத்திரமற்றி பலஸ்தீனா தலைமையகம் முதல் 96ஆம் ஆண்டளவில் யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டிருந்த முகாம்களில் சித்திரவதை கூடங்கள் நடாத்தி செல்லப்பட்டமையை அன்றைய பாதுகாப்பு செயலாளர் தொடக்கம் சந்திரிகா வரை அறிந்திருந்ததாக சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் அண்மையில் கண்டறியப்பட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் 41 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 1996களில் செம்மணி முகாம் துண்டி முகாம் வரை இடம்பெற்ற கைதுகள் படுகொலைகள் மற்றும் சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ஷ முக்கிய வெளிப்படுத்தல்களை முன்னெடுத்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் 1998ஆம் ஆண்டு எனக்கு மரண தண்டனை தீர்ப்பு விதிக்கப்பட்டதன் பின்னர் என்னுடைய கூற்று தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ புல்லே ஊடாக சிறைச்சாலை அதிகாரியான நாமல் பண்டார என்ற அதிகாரி மூலம் எனக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைத்திருந்தார். அந்த கடிதம் அமைச்சராலேயே எழுதப்பட்டிருந்தது. நான் மேல் நீதிமன்றத்தில் கூறிய விடயம் கோபத்தில் கூறப்பட்டது எனவும் அதனை வாபஸ் பெற்றுக் கொள்ளுமாறும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நான் அந்த கடிதத்தை வாசித்ததன் பின்னர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் அதனை கையளிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதும் அந்த அதிகாரி கடிதத்தை வாசித்துவிட்டு திரும்பி தாருங்கள் என்று கூறினார். நான் அந்த கடிதத்தை திருப்பி கொடுப்பதற்கு மறுத்த போது அவர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் என்னை மிலேச்சத்தனமாக தாக்கி கொள்ள முற்பட்டனர். இருப்பினும் அங்கிருந்து ஏனைய சிறை கைதிகளின் தலையீட்டினால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. அவ்வதிகாரிகளுக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழு வழக்கு தொடர்ந்திருந்த போதிலும் அதற்கு என்ன நேர்ந்தது என்று எனக்கு தெரியவில்லை.
யாழ்ப்பாணத்தில் செம்மணி மாத்திரமன்றி பலஸ்தீன தலைமையகம் முதல் 1996ஆம் ஆண்டளவில் யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டிருந்த முகாம்களில் சித்திரவதை கூடங்கள் நடாத்தி செல்லப்பட்டமையை அன்றைய பாதுகாப்பு செயலாளர் தொடக்கம் சந்திரிகா வரை அறிந்திருந்தனர். இதனை நான் யாழ் மக்களுக்கு மிகுந்த வருத்தத்துடன் தெரியப்படுத்துகின்றேன். அரியாலை 7வது இலங்கை ராணுவ கடலாட்படையில் செம்மணி முதல் துண்டி முகாம் வரை சகல சோதனை சாவடிகளிலும் மக்கள் கைது செய்யப்பட்டதுடன் C3 முகாமில் 7வது ராணுவ கடலாட்படை கூறிய சித்திரவதை கூடங்களில் உயிரிழந்தவர்களுடைய சடலங்கள் மணியம் தோட்டம் என அறியப்படும் பிரதேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டன. அனுமதி தாமதங்கள் மற்றும் ஆவண சிக்கல்கள் காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இலங்கை துறைமுகங்களில் சிக்கியுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 45 நாட்களுக்குள் சுமார் 8,700 வாகனங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிகே கூறியுள்ளார். கடந்த 18ஆம் தேதி அன்று சுங்கம் சுமார் 2,000 வாகனங்களை அனுமதித்த போதிலும் சுமார் 5,000 வாகனங்கள் இன்னும் நிலுவையில் உள்ளது. மேலும் 5,000 வாகனங்கள் விரைவில் நாட்டிற்குள் கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிலைமை தொடர்ந்தால் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு ஏற்றுமதி செய்வதை ஜப்பானிய சரக்கு சேவைகள் நிறுத்தக்கூடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிகரிக்கும் தாமத செலவுகள் இறுதியில் பொதுமக்களுக்கு சுமையாக மாறக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு வீடு ஒன்றை வழங்குவதற்கு மகாநாயக்க தேரர்கள் முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்சவின் வரப்பிரசாத இழப்பால் அவருக்கான உத்தியோகபூர்வ வீடு இல்லாமல் போனமையினால் அவருக்கு வீடு ஒன்றை வழங்குவதற்கு தலையிடுவதாக மகாநாயக்க தேரர்கள் சிலர் தன்னிடம் தெரிவித்துள்ளதாக நாமல் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் மனைவிகளுக்கு வீடுகள் மற்றும் வரப்பிரசாதங்களை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கான சட்டப்பூர்வ சட்ட திருத்தம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதனை நிறைவேற்றிக் கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதிக்குரிய ஓய்வூதியம் உள்ளிட்ட சிறப்புரிமைகளை நீக்குவதற்கு அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கையை சவாலுக்கு உட்படுத்தப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்க, ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தெரிவித்திருந்தனர். முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய உரித்துரிமைகளை நீக்குவதற்குரிய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனை சட்ட ரீதியாக சவாலுக்கு உட்படுத்துவதற்கு மஹிந்த ராஜபக்சே திட்டமிட்டுள்ளார். இந்த நிலையில் சிறப்புரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக முன்னிலையாக போவதில்லை என ரணில் மற்றும் சந்திரிகா குறிப்பிட்டுள்ளனர். மைத்திரிபால சிறிசேன மற்றும் கோடபய ராஜபக்ஷ ஆகியோர் இது தொடர்பில் தம்முடைய நிலைப்பாடுகளை இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை.